ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தேவன் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக என்னுடைய செல்ல மகள் ஈடன் இந்த கிறிஸ்துமஸுக்கு நம்மோடு கூட வந்திருக்கிறா. முன்பதாக வந்து ஒரு சிறப்பு பாடலை பாடுவாங்க. அதை தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். கரங்களை தட்டி அவங்களை வரவேற்கலாமா? அதிசய நட்சத்திரம் உதித்தது வானில், ஆண்டவர் இயேசு பிறந்தார். ஆகாயத்து தூதர்கள் பாடின பாட்டு, ஆட்டினேயர் கண்டு மகிழ்ந்தார். அதிசய நட்சத்திரம் உதித்தது வானில், ஆண்டவர் இயேசு பிறந்தார். ஆகாயத்து தூதர்கள் பாடின பாட்டு, ஆட்டினேயர் கண்டு மகிழ்ந்தார். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை மகிமையே, பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியமே. பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியமே. அதிசய நட்சத்திரம் உதித்தது வானில், ஆண்டவர் இயேசு பிறந்தார். ஆகாயத்து தூதர்கள் பாடின பாட்டு, ஆட்டினேயர் கண்டு மகிழ்ந்தார். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை மகிமையே, பூமியிலே சமாதானம் மனுஷரில் பிரியமே. பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியமே. அதிசய நட்சத்திரம் உதித்தது வானில், ஆண்டவர் இயேசு பிறந்தார். ஆகாயத்து தூதர்கள் பாடின பாட்டு, ஆட்டினேயர் கண்டு மகிழ்ந்தார். ஒரு 5 வயசு குழந்தை தினந்தோறும் காலையில் எழுந்ததும் அவங்க வீட்டினுடைய அந்த வரவேற்பு அறையில் மாட்டப்பட்டிருக்கிற தன்னுடைய தகப்பனாருடைய ஃபோட்டோக்கு முன்பதாக வந்து டெய்லி ஒரு 5 நிமிஷம் ஆயிலும் நின்று அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு போவானா. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. எல்லா நாளும் காலை எழுந்ததும் கண்ணை கசக்கிட்டு நேராக அந்த ஃபோட்டோ முன்னாடி வந்து நிற்பான். அவங்க அப்பாவுடைய ஃபோட்டோவை ஒரு 5 நிமிஷம் பார்ப்பான். அதுக்கப்புறம் போய் அவனுடைய வேலைகளை ஆரம்பிப்பான். அவங்களுடைய அப்பா மிலிட்ரியில் வேலை செஞ்சிட்டபடினாலே அவரால் வந்து அவங்கள மீட் பண்ணவே முடியல. அது ஒரு போர்க்காலமாக இருந்தபடினாலே அப்பாவால் தொடர்ந்து 2 வருஷம் வரவே முடியல. 3ஆவது வருஷமும் வந்துச்சு. அந்த பிள்ளை 5 வயசு குழந்தை 7 வயசானா, இப்போ 8 வயசு ஆயாச்சு. இப்பவும் வருவான். டெய்லி காலையில் எழுந்ததும் அந்த அப்பா ஃபோட்டோ முன்னாடி நிற்பான். அதன் பின்பதாக போய் அவன் வேலையை பார்ப்பான். இதை பார்த்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். ஐயோ, என் பிள்ளை அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறானே, இந்த கிறிஸ்மஸ்க்கு அவனுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்ப ஆசைப்பட்டு அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில் இந்த மாதிரி அதிகாலையில் அவங்க சர்ச்சுக்கு போகணும் மகனே, நீ எழுந்து ரெடி ஆகுன்னு சொல்லும்போது அவன் நேராக பெட்ரூம்லேருந்து எழுந்து ஓடி வந்து அப்பா ஃபோட்டோ முன்னாடி நின்று கண்ணை கசிக்கிட்டு அப்படியே திறந்து எப்பயும் போல் ஒரு 5 நிமிஷம் வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தான். இத்தனை நாளாக அமைதியாக இருந்த அந்த ஃபோட்டோ அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு பெரிய ஃப்ரேம் மாட்டப்பட்டிருக்கு. அந்த ஃப்ரேம் ஒரு டோர் மாதிரி திறந்து அப்படி பார்த்தா அவங்க அப்பா அந்த பக்கத்துலேருந்து உள்ளே வந்தாராம். அந்த பிள்ளைக்கு ஒரே சந்தோஷம், ஒரே வியப்பு, ஒரே சர்ப்ரைஸ். வாவ் டாடி அப்படின்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டானா. அந்த அப்பா அவனை அன்போடு அணைச்சிக்கிட்டு அந்த அப்பாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படி தான் 2020 வருஷங்களுக்கு முன்பதாக மனுஷகுலம் தேவனோடு இருந்த உறவை இழந்து ஆண்டவரை விட்டு தூரம் போய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில்
ஆண்டவருக்கும் ஜனங்களுக்கும் இருந்த ஐக்கியம் இல்லாமல் இருந்தது. ஆண்டவர் பரலோகத்தில் இருந்தார், ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே மூலமாய், தீர்க்கதரிசிகள் மூலமாய், ராஜாக்கள் மூலமாய், ஆண்டவர் நியாயாதிபதிகள் மூலமாய் ஒரு ஸ்பெஷல் பர்சனோடு ஆண்டவர் பேசிதான் மற்றவர்களுக்கு அந்த காரியங்களை ஆண்டவர் தெரிவுபடுத்தி கொண்டிருந்தார். ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல தொடர்பு இல்லை, ஜனங்களுக்கும் கர்த்தருக்கும் ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இல்லாத ஒரு காலகட்டத்திலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தகப்பனாய் இருந்த தேவன், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தாயும் தகப்பனுமாய் இருந்த கர்த்தர், அதன் பின்பதாக வந்த மனுகுலம் அவரோடு இருந்த அந்த உறவை துண்டித்து அந்த பாலம் அறுபட்டு ஆண்டவர் தூரமாக இருந்தார். ஜனங்கள் பாவத்தில் முழுகி இருந்தாங்க, அக்கிரமத்தில் முழுங்கி இருந்தாங்க. ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உறவு இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆதி மனுஷன் என்றைக்கு பாவம் செய்தானோ அப்பொழுதே ஆண்டவர் ஆதியாகமம் 3:15 நாம் வாசிக்கிறோம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை மிதிப்பாய். இதுதான் ஆண்டவர் கொடுத்த முதல் வாக்குதத்தம். ஆண்டவருடைய பிறப்பை கொடுத்து ஒரு ஜஸ்ட் க்ளூ, யாரோ ஒருவர் பிறக்க போகிறார், யாரோ ஒருவர் வரப்போகிறார். நாட்கள் கலந்து கொண்டே இருந்தது. ஏறக்குறைய ஆண்டவராகிய தேவன் பிறப்பதற்கு 720 வருஷங்களுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி எழும்பி சொன்னான், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஜனங்களுக்கு தெரியும் ஒரு மேசியா பிறக்க போகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறக்க போகிறார். கர்த்தத்துவம், the government is going to be upon his shoulders. அவருக்கு மேன்பதாக கர்த்தத்துவம் இருக்க போகிறது. அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்க போகிறார். அவர் ஒரு சீஃப் கவுன்சிலராய் இருக்க போகிறார், ஆலோசனை கர்த்தராய் இருக்க போகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக he is going to be the prince of peace. அவர் சமாதான பிரபுவாய் அவர் இருக்க போகிறார். அதன் பின்பதாக ஏசாயா சொல்கிறார், ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள். ஜனங்களுக்கு இன்னும் ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு, ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆக போறா, ஒரு குமாரனை பெறுவா. ஓகே, இப்படியே நாட்கள் கலர ஜனங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறாங்க, மேசியா பிறக்க போகிறார். இப்போ அவர் எப்படி பிறப்பார்னு தெரிஞ்சது, ஒருவர் பிறக்க போகிறார் என்று தெரிஞ்சது, எங்க பிறப்பாருன்னு தெரியல. மீகா தீர்க்கதரிசி எழும்பி மீகா 2:5 இப்படியாய் சொன்னார், எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதாவின் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார், அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தின் உடையது என்று சொல்லி மீகா தீர்க்கதரிசனம் உரைத்த பொழுது இப்ப ஜனங்களுக்கு இன்னொரு க்ளூ கிடைச்சது, ஆண்டவர் பெத்லஹேமிலே பிறக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கடைசி மல்கியா முடிந்ததுக்கு அப்புறம் ஏறக்குறைய 400 வருஷம் சைலண்ட் பீரியட். ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியும் இல்லை, ஜனங்களுக்கு ஊழியக்காரரும் இல்லை, ஜனங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தையும் வராத ஒரு காலகட்டத்திலே நாம் வாசிக்கிறோம், காபிரியேல் தூதன் நாசரேத்தூர் கன்னி பெண்ணாகிய மரியாள் இடத்துல வந்து சொல்கிறான், கிருபை பெற்றவளே நீ வாழ்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் அந்த மரியாள் மூலம் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். இன்றைக்கு நாம் வாசித்த வேத பகுதி அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2:1 நாம் வாசிக்கிறோம். அந்த நாட்களிலே ஏரோது யூதேயாவை அரசாட்சி செய்து கொண்டிருந்தான். அவன் அரசாட்சி செய்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே ஆண்டவராகிய தேவன் பிறப்பார் என்று சொல்லி கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் கிளம்பி எருசலேமுக்கு வந்தாங்க. 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். ஹல்லேலூயா. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு கொடுத்த வேத வாக்கியம் இதுதான், அவருடைய நட்சத்திரம், his star, அவருடைய நட்சத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இரவு நேரத்துல அப்படியே கண்களை திறந்து அப்படியே வானத்தை பார்த்தோன்னு சொன்னா எத்தனை அழகான நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், எண்ண முடியாத அளவுக்கு நட்சத்திரங்கள், அவ்வளோ அழகா இல்ல, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் மாதிரி ஒரே ஸ்டார்ஸ் குவிஞ்சு கிடக்குது. ஆனா நீங்க பார்த்தா தெரியும், அந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்களில் அங்கங்க சில நட்சத்திரங்கள் லைக் எ டைமண்ட் இன் த ஸ்கை, ஸ்கைல இருக்கிற ஒரு சின்ன வைரக்கற்கள் போல சிலது கண்களுக்கு ரொம்ப பிரகாசமான நட்சத்திரமா இருக்கும். பார்த்திருக்கிறீங்களா? இங்கே வேத பகுதி சொல்லுறது, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள், the wise men, அவர்கள் ஞானமுள்ள மனுஷர்கள், வானத்தை ஆராய்ச்சி செய்கிற அந்த மக்கள் ஒரு நாள் பார்க்குறாங்க, இந்த வானத்துல எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்குது, ஆனா ஒரு நட்சத்திரம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ஒரு நட்சத்திரம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்குது. அந்த நட்சத்திரம் ஒரு பெரிய ராஜா பிறந்தாதான் அந்த நட்சத்திரம் வரும். அது ஒரு ராஜ நட்சத்திரமா தெரியுது. அந்த நட்சத்திரம் ஒரு ராயல்ட்டியை குறிக்குது. ஒரு பெரிய ஒரு ராஜா பிறந்திருப்பது அந்த நட்சத்திரம் சொல்லுகிறது என்று சொல்லி எத்தனை சாஸ்திரிகள் வந்தார்கள்னு வேதத்துல பெர்ஃபெக்ட்டா நம்பர் சொல்லப்படல, அக்யூரேட்டான நம்பர் சொல்லப்படல. ஆனால் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் கிளம்பி வாழ்ந்து வராங்க. அந்த வானத்திலே தோன்றப்பட்ட அந்த நட்சத்திரம் அந்த சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசன வசனம், ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கியங்கள் இந்த சாஸ்திரிகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எருசலேமிலே, ஹல்லேலூயா, யூதேயாவிலே, ஹல்லேலூயா, இஸ்ரவேலிலே, ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்திலே தீர்க்கதரிசி எழும்பி சொல்லி சோ அந்த யூத ஜனங்களுக்கு தெரியும் மெசியா பிறக்க போறாரு, யூத ஜனங்களுக்கு தெரியும் பெத்லஹேம்ல பிறக்க போகிறாரு, யூத ஜனங்களுக்கு தெரியும் ஒரு கன்னியின் வயிற்றில கர்த்தர் பிறக்க போகிறார். ஆனால் கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகளுக்கு ஒரு க்ளூவும் கிடையாது, ஒரு வார்த்தையும் தெரியாது, எங்க பிறப்பார் என்ன ஒண்ணுமே தெரியாது. அவர்கள் புறஜாதியான மனுஷர்கள், ஆண்டவரை அறியாத ஜனங்கள், இயேசுவை பற்றியும் தெரியாது, பரலோகத்தில் இருக்கிற யெகோவா தேவனை பற்றியும் அவர்களுக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. வானத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த அந்த மக்கள் திடீர்னு பார்க்குறாங்க ஒரு வித்தியாசமான நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டது. கிழக்கிலிருந்து வந்தாங்க, மேபி ஃப்ரம் சவுதி அரேபியா, பாகிஸ்தான், அந்த பக்கத்துல இருந்து வந்திருக்கலாம். அந்த சைட்ல இருந்த அந்த ஜனங்கள் அவர்கள் கிளம்பி பாலஸ்தீனத்துக்கு நேராக கடந்து வராங்க, எருசலேமுக்கு நேராக வராங்க. வசனம் சொல்கிறது அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை கேட்க வந்திருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், you are going to be his star. நீங்கள் அவருடைய நட்சத்திரங்களாய் இருக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. அந்த நட்சத்திரம் என்ன செஞ்சது? புறஜாதிக்கு வழிகாட்டியது. அதுதான் முதல் காரியம். இந்த நாட்களிலே எங்க பார்த்தாலும் ஜனங்கள் வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, மரண பயத்தோடு இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் நியூஸ் பார்க்கறதுக்கு பயமா இருக்குது, டிவி ஆன் பண்றதுக்கு பயமா இருக்குது. எங்க பார்த்தாலும் மரணத்தின் செய்தி, எங்க பார்த்தாலும் தேசங்களில் லாக்டவுன்ஸ், எங்க பார்த்தாலும் ஜனங்கள் இன்றைக்கு கிறிஸ்மஸ் அப்படி ஒன்று ரொம்ப சந்தோஷமா இத்தனை வருஷம் கொண்டாடின மாதிரி இந்த வருஷம் ஜனங்கள் கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை. ஜனங்கள் இருளில் கிடக்கிறாங்க, ஜனங்கள் ஆபத்தில் இருக்கிறாங்க, ஜனங்கள் வேதனையில் இருக்கிறாங்க, ஜனங்கள் துக்கத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ்ல ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு அப்பா உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறார், நீங்கள் அவருடைய ஸ்டாராய், அவருடைய நட்சத்திரமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிழக்கிலே நட்சத்திரம் தோன்றினது, அந்த பாலைவனத்தின் வழியா அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அவங்க நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. பல 100 மைல்கள், பல 1000 மைல்கள் அவர்கள் பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. நட்சத்திரத்தில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. எருசலேமுக்குள்ள வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. எருசலேமிலே யோரோது ஆட்சி செய்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. 2ஆம் வசனம் சொல்லுது, 2ஆம் வசனத்துல அவர்கள் வந்து ராஜா அரண்மனைக்கு வந்து கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அவங்க அந்த
எருசலேம்ல வந்து அந்த பேலஸ்குள்ள வராங்க. அந்த ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள வந்து அவங்க ரொம்ப கலக்கத்தோடோ அல்லது ரொம்ப பயத்தோடோ அல்லது அவர்கள் சந்தேகத்தோட எதுவுமே கேட்கல. அவங்க ஸ்ட்ரைட்டா வந்தாங்க. இப்படி ஒரு நட்சத்திரம் தோன்றினால் ராஜா தான் பிறந்திருக்கணும். சோ அவங்க உள்ள வந்ததுமே கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே நாங்கள் அவர் நட்சத்திரத்தை கண்டு அவரை நாங்கள் பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அதை கேட்ட பொழுது ஏரோது ராஜாவும் எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலக்கம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் பிறந்த செய்தி நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? நற்செய்தி. இயேசு பிறந்த செய்தி உலகத்தில் எல்லாருக்கும் நற்செய்தி. தேவதூதர்கள் வந்து ஆண்டவரை பிறந்த உடனே வந்து சொல்றாங்க, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை ஆர்ப்பரித்தார்கள். ஆண்டவர் பிறந்தது நற்செய்தி, ஆண்டவர் பிறந்தது சந்தோஷமான செய்தி. ஆனால் இருளிலே வாழ்ந்த ஏரோது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்த ஏரோது, எப்பொழுதுமே தான் என்று சொல்லி ஒரு பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஏரோது இதை கேட்ட பொழுது, நான் ராஜாவா எங்கே இருக்கும் பொழுது, நான் இந்த எருசலேமில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பொழுது யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாராமே என்று சொல்லி அவன் கலங்கினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பிறந்த செய்தி இன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷமான செய்தியா இருக்குதா, கலக்கமான செய்தியா இருக்குதா? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருளிலே மூழ்கி இருந்த ஏரோதுக்கு கர்த்தர் பிறந்தது கலக்கமா இருந்தது. அவனுக்கு கலக்கமா இருந்ததினாலே அவனுடைய ஆட்சிக்கு கீழே இருந்த எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. என்னோடு கூட ஒருவர் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருந்தபடியினாலே அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்பினார்கள். ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்பினார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அநேகர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம் என்ன? கிறிஸ்தவனாய் ஆகிவிட்டால் பாவம் செய்ய முடியாது, கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டால் இஷ்டத்துக்கு வாழ முடியாது, கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டால் இப்படியெல்லாம் இருக்க முடியாது, தான் சுயமா யோசிக்கிறத நம்ம செய்ய முடியும். எல்லாவற்றிலும் வேதம் என்ன சொல்லுது, கர்த்தர் என்ன சொல்றாரு, ஊழியக்காரர் என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டு கேட்டுதான் நடக்க வேண்டும். எனவே இன்றைக்கு அநேகர் சபைக்குள்ள வருவதற்கு அநேகருக்கு பிரியம் இல்லை, அல்லது சில பேர் சபைக்குள்ள இருந்தும் செத்தவர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் அந்த இருளை விட்டுவிட அவர்களுக்கு மனமில்லை, பொல்லாத வாழ்வை விட்டுவிட அவர்களுக்கு மனமில்லை, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜீவியத்தை விட்டுவிட அவர்களுக்கு மனமில்லை. அந்த ஒளி உலகத்திலே வந்திருந்தும் ஜனங்கள் அந்த ஒளியை காட்டிலும் இருளை அதிகமாய் நேசித்தபடியினாலே, இருட்டை அதிகமாய் நேசித்தபடியினாலே, பாவத்தை அதிகமாய் நேசித்தபடியினாலே அவர்களால அந்த ஒளியினுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு தான் இன்றைக்கு அவருடைய ஸ்டாரா இருக்கிற நீங்க தேவை. ஏசப்பா உங்களை பிரிச்சு எடுத்திருக்கிறார், ஏசப்பா உங்களை அழைச்சு வச்சிருக்கிறார். இன்றைக்கு அழகா ரெடியாகி கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்கிற தேவ ஜனமே, இந்த வாழ்கிற இந்த இடத்துல உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? அவருக்கு நீங்க ஒரு பிரகாசம் கொடுக்கிற ஸ்டாரா இருக்கிறீங்களா? புறஜாதிகள் நடுவில் ஸ்டாரா இருக்கிறீங்களா? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் நடுவில் நீங்க ஒரு ஸ்டாரா இருக்கிற நட்சத்திரமா வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு அநேக நடிகர் நடிகைகளை பார்த்து அவங்க ஒரு ஸ்டார், அவங்க ஒரு செலிபிரிட்டி ஸ்டார். ஆன் ஸ்கிரீன்ல அவங்க ஸ்டார், ஆனா ஆஃப் ஸ்கிரீன்ல யாரும் ஸ்டார் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஆஃப் ஸ்கிரீன் ஸ்டார்ஸ் யாருன்னா நீங்களும் நானும் தான். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை அந்த இருளிலே வாழ்கிற ஜனங்களுக்கு பேரொளியாய் வழிகாட்டுகிற நட்சத்திரமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இப்பொழுது அவர்கள் எருசலேம்ல வந்தாங்க, கலங்குறாங்க. உடனே ஏரோது ராஜா ஆள் விட்டு அனுப்புறாரு, போய் வேத பாரகரை வர சொல்லுங்க, ஆண்டவருடைய சத்தியத்தை அறிஞ்சவங்களை உள்ள வர சொல்லுங்க. வந்து அவர்கள் திறந்து இன்றைக்கு நான் சொன்ன அந்த மீகா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை தான் அவர்கள் சுட்டிக்காட்டி வாசித்தார்கள். இப்பொழுது சாஸ்திரிகள் வந்து ராஜா கேட்கிறாரு, அதை பத்தி ஏதாச்சும் வேதத்துல எழுதி இருக்குதா?
உடனே மீகா தீர்க்கதரிசியை பிரிச்சு அவங்க வாசிக்கிறாங்க. ஆமா ராஜா, எழுதப்பட்டிருக்கிறது, அந்த குழந்தை யூதேயாவிலே இருக்கிற பெத்லஹேமிலே பிறப்பான். அதை கேட்டதும் ராஜா அதிர்ந்து போகிறார். அப்படியே அவருக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. இப்போ வசனம் சொல்லுது, அவர் ரகசியமாய் சாஸ்திரிகளை தனியா கூட்டிட்டு போய் சொல்றாரு, நீங்கள் போய் அந்த பிள்ளையை பணிந்து கொண்டு எனக்கு வந்து சொல்லுங்க, நானும் அந்த பிள்ளையை பணிந்து கொள்ளணும். நீங்கள் போய் பணிந்து கொண்டு வந்து எனக்கும் சொல்லுங்க, நானும் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ரொம்ப கண்ணிங்கா ஆண்டவர் எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்கிற சொல்ல துர்குணத்துல அவன் அவர்களுக்கு சொல்லி அனுப்புறான். அவனால கண்டுபிடிக்க முடியல. இப்ப சொல்றேன், நீங்க கண்டுபிடிங்க, போய் பிள்ளைய வணங்கிட்டு எனக்கு வந்து சொல்லுங்க, நானும் போய் பிள்ளையை வணங்க வேண்டும் என்று சொல்லி ஏரோது சொல்லி அனுப்பினான். அடுத்ததாக அவர்கள் அங்கிருந்து கிளம்பி போகிறார்கள். திரும்ப அந்த நட்சத்திரம் அவர்களை வழிகாட்டி கொண்டு போகிறது. என்னை யார் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, நீங்கள் ஆண்டவரை பின்தொடர்ந்து வரும்பொழுது, நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியை வாழ வேண்டும் என்று வரும்பொழுது, நீங்க ஆண்டவருக்காக எழுப்பி வரும்போது அநேக போராட்டங்கள் வருவது இயல்புதான், அநேக பிரச்சனைகள் வருவது இயற்கை தான், அநேக காரியங்கள் நம்மை தடை பண்ணுவது அது எப்பொழுதும் வருகிற ஒரு காரியம்தான். ஆனால் இந்த வாய்ஸ்மேன்ஸ், இந்த அந்த ஞானிகள் அவர்கள் சோர்ந்து போல. எத்தனை தூர பிரயாணம் யோசிச்சு பாருங்க. அவங்க நாடுல வேறு நாட்டுல இருந்து வந்திருக்கிறாங்க. இந்த காலத்து மாதிரி ஃப்ளைட்ல எல்லாம் போக முடியாது. இந்த காலத்துல போன மாதிரி பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் அவங்க டிராவல் பண்ண முடியாது. நடையில வரணும், ஒட்டகங்கள்ல வரணும், ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர்கள் பிரயாணப்பட்டு வந்த பொழுதும் அந்த இடத்துல இல்லை என்று சொன்ன பொழுது அவர்கள் சோர்ந்து போக. அந்த நட்சத்திரம் அவர்களோடு பேசல, வழிதான் காட்டுச்சு. அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு எந்த செய்தியும் வாயை திறந்து சொல்லல, வழிதான் காட்டுச்சு. ஆனால் அந்த சாஸ்திரிகளோ மனம் தளர்ந்து விடாமல், சோர்ந்து போகாமல், அந்த ராஜாவை நாங்க பார்த்து தான் போகணும். ஒருவேளை அவர் பேலஸ்ல இல்ல, வேற எங்க பிறந்திருக்கிறார்? பேலஸ்ல பிறக்கல, அரண்மனையில பிறக்கல, ஆனால் அந்த தேவன் எங்கேயோ பிறந்திருக்கிறார் என்று சொல்லி திரும்பவும் அந்த ஸ்டாரை பார்க்கறாங்க. ஸ்டார் பேலஸ் மேல நிக்கல, அந்த அரண்மனை மேல அந்த ஸ்டார் நிக்கல, அது பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர்கள் திரும்பவும் அந்த நட்சத்திரத்தை பார்த்து பிரயாணப்பட்டு போனார்கள். அவர்களை கொண்டு சென்ற அந்த நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் ஸ்தலம் மட்டும் அவர்களுக்கு வழிகாட்டி அங்க போய் நின்றதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, நீங்க வழிகாட்டுறவங்களா இருக்கணும். நீங்க ஆண்டவருடைய வசனத்துக்கு, ஆண்டவருடைய வழியில புறஜாதிகளை வழிநடத்துகளா இருக்கணும். அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்துல வந்து நிற்கிற வரையில நீங்க வழிகாட்டணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? புறஜாதியார் அந்த நட்சத்திரம் வந்து அந்த ஸ்தலத்துல நின்ற பொழுது அதை பார்த்து மிகுந்த சந்தோஷம் அடைஞ்சாங்களாம். பல 100 கிலோமீட்டர்ஸ், பல 1000 மைல்கள் பிரயாணம் பண்ணி நகர்ந்து கொண்டே வந்த அந்த நட்சத்திரம் ஒரு பெர்ஃபெக்டான பிளேஸ்ல, ஒரு கரெக்டான பிளேஸ்ல வந்த போது அந்த நட்சத்திரம் அங்கே நின்றது. அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவஜனமே, இன்னைக்கு நீங்க அநேகருக்கு சந்தோஷம் கொடுக்கிறவங்களா இருக்கீங்களா? உங்களை பார்த்து மற்றவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? இன்னைக்கு ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். நீங்க இன்றைக்கு ஒரு விஷயம் யோசித்து பார்க்கணும். அவர்கள் அந்த இடத்துல வந்து அந்த பார்த்து அந்த நட்சத்திரம் அந்த ஸ்தலத்துல வந்து நின்ற பொழுது அவங்க மிகுந்த சந்தோஷம் அடைந்ததும் அல்லாம, அடுத்த வசனம் சொல்லுது, மரியாளை கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து. ஹல்லேலூயா. அவர்கள் அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாய் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியாது, ஆனா அவங்க 3 types of offerings, 3 விதமான காணிக்கைகளை அந்த பிள்ளையின் இடத்துல, கர்த்தரிடத்துல, அந்த குழந்தையின் இடத்துல அவர்கள் கொடுத்தார்கள். அதனாலதான் சொல்றாங்க 3 பேர் வந்திருப்பாங்க. பொன், வெள்ளை போலம், தூபவர்க்கம், கோல்ட், frankincense and myrrh. இது 3த்தையும் கொண்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்கையாய் அவர்கள் கொடுத்தார்கள். இப்போ காணிக்கையை கொடுத்துட்டு ஆல்ரெடி ஏரோது சொல்லி இருக்கிறான், நீங்க போய் பிள்ளையை பணிந்து கொண்டு எனக்கு வந்து சொல்லுங்கள்.
ஆனால் அவர்கள் தூங்கும் பொழுது சொப்பனத்திலே தேவதூதன் வந்து சொல்றான், அங்க போகாதீங்க, அவன் பிள்ளையை கொலை செய்யும்படி அவன் வகை தேடுகிறான், நீங்கள் வேறு வழியாய் போங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் வேறு வழியாய் தங்கள் நாடுகளுக்கு கடந்து போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஸ்டார்ஸா இருக்க விரும்புகிறார். அந்த ஸ்டார், அந்த நட்சத்திரம் தேவனால் உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டோம். ஆமென். அந்த ஆதியாகமத்திலே கர்த்தர் உண்டாக்கின போது பகலை ஆள பெரிய சூரியன், இரவில் ஆள பெரிய சுடராகி ஒரு நிலவை கர்த்தர் உண்டாக்கி நட்சத்திரங்களையும் ஆண்டவர் வடிவமைத்து வைத்தார். அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்குது. அந்த நட்சத்திரம் ஒருவேளை ஆண்டவர் அவர் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த நாளிலே அந்த சிருஷ்டித்து கூட வச்சிருந்திருக்கலாம். என்னுடைய பர்பஸ்க்காக, என்னுடைய பிளானுக்காக பல ஆயிரம் வருஷங்கள் கடந்து என்னுடைய பிளானை ஃபுல்ஃபில் பண்ணும், என்னுடைய திட்டத்தை இந்த நட்சத்திரம் நிறைவேற்றும் என்று சொல்லி கர்த்தர் அதை பாதுகாத்து வச்சிருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பல வருஷங்கள் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, ஆனா என் வாழ்க்கை இன்னும் அதே மாதிரி தான் இருக்கு. ஒரு பெரிய மாற்றம் அல்ல. என் வாழ்க்கை இன்னத்துல ஒரு பெரிய வித்தியாசம் காணப்படல. என் வாழ்க்கையில இது இல்ல அது இல்ல நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் எப்படி ஒரு நட்சத்திரத்தை தனக்கென்று ஆண்டவர் பிரித்தெடுத்து தனியா வச்சு அவருடைய நேரத்தில் அதை பயன்படுத்தினாரோ, இங்க உட்கார்ந்து இருக்கிற சின்னவங்க முதல் பெரியவர்கள் வரையில ஒருவரும் தானா ஆக்சிடென்டா யாரும் இந்த சபைக்குள்ள வரல. கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் கர்த்தர் தாயின் கருவில உருவாகம் பண்ணி பயிற்சியை அழைத்து அவருடைய பிள்ளைகளை மாற்றி இந்த இடத்துல கொண்டு வந்து ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் தமது திட்டத்தை, அவருடைய திட்டத்தை உங்கள் மூலமாய் கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், நல்லா கவனிங்க, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நீங்க பிரகாசமுள்ள நட்சத்திரமா இருக்கலாமா? நான் சொன்னல ஆல்ரெடி, வானத்துல பார்த்தா கோடிக்கணக்கான நட்சத்திரம் இருக்குது, ஆனா சிலதுதான் பிரகாசிக்குது. ஹல்லேலூயா. நிறைய பியூட்டிஃபுல் ஸ்டார்ஸ் இருக்குது, சிலதுதான் டைமண்ட் மாதிரி இருக்குது. அந்த டைமண்ட் ஸ்டார்ஸா நீங்க மாறணுமா? அந்த பிரகாசமுள்ள நட்சத்திரமா நீங்க இருக்கணுமா? சென்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசமா இருக்கணும்னு சொன்னா வசனம் சொல்லுது, அநேகரை நீதிக்குள்ள நடத்தணும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க பெரிய மயக்க பிடிச்சி பிரசங்கம் பண்ண முடியாம இருக்கலாம், ரொம்ப அழகா தாளம் பிடிச்சி பாட்டு பாட தெரியாம இருக்கலாம், அல்லது நீங்க போல்டா 10 பேர் முன்னாடி வந்து நின்று பேச தெரியாம இருக்கலாம். பட் ஸ்டில் உங்களால மற்றவர்களை நீதிக்குள்ள நடத்த முடியும். ஆமென். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உங்களால சாட்சியா வாழ முடியும். உங்க ஃபேமிலிக்கு நீங்க சாட்சியா இருக்க முடியும். ஆண்டவருக்குள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டும் இன்னமும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், இன்னமும் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியம், இன்னமும் கர்த்தருடைய நாமத்துக்கு அவகீர்த்தியை கொண்டு வருகிற வேலைகளை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம நிமித்தம் அநேகர் இடரல் அடைவாங்க. ஆண்டவர் நல்லவர்னு சொல்றவங்க கூட நம்ம நடக்க பார்த்து சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போறாங்க, இவங்களெல்லாம் ஆண்டவர் ஏத்துக்குவாரா? அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்ம ஆண்டவரை பார்ப்பாங்க. ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறவர், ஆனால் பாவங்களை வெறுக்கிறவர். ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கும்படியா தான் கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கை மாற்றப்பட்டுதான் இருக்கணும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உங்க இந்த 2020 கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த வருஷம் உங்க வாழ்க்கை மற்றவர்களை நீதிக்குள் நடத்துகிற வாழ்க்கையா இருந்துச்சா, இல்ல அநியாயத்துக்குள்ள நடத்துகிற வாழ்க்கையா இருந்துச்சா? அநேகர் உங்கள் நிமித்தம் திருச்சபைக்குள்ள வருகிற வாழ்க்கையா இருந்துச்சா? அநேகர் உங்கள் நிமித்தம் திருச்சபையை விட்டு நிற்கிற வாழ்க்கையா இருந்துச்சா? இன்றைக்கு உங்கள் நடக்கை ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிரகாசமுள்ள நடக்கையா இருந்துச்சா, இருளான நடக்கையா இருந்துச்சா? யோசிங்க. தானியேலில் இல்ல ஆண்டவர் பிறந்த பொழுது அல்ல, ஆண்டவர் பிறக்கிறதுக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட இந்த தானியேல் புஸ்தகத்தில் தீர்க்கதரிசி எப்படியாய் சொல்லுகிறான்? தானியேல் இப்படியாய் சொல்லுகிறான், நீதிக்குள்ள நடத்துகிற ஜனங்கள், நீதிக்குள்ள
வீட்டுக்குள்ள ஜனங்களை நடத்துகிறவர்கள் என்றென்றைக்கு பிரகாசமுள்ள நட்சத்திரங்களை போல இருப்பாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமா? இன்றைக்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பிரகாசமுள்ள நட்சத்திரங்களா இருக்கும்படியாய் கர்த்தர் கட்டளையிடுகிறார். இன்றைக்கு எத்தனையோ பிறந்த நாட்கள் இருக்கிறது. உலகத்துல பெரிய பெரிய தலைவர்களுடைய பிறந்த நாட்கள் இருக்கிறது. அந்தந்த தேசத்துல அவைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க, அல்லது அந்தந்த மாநிலங்களில கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க, அல்லது அந்தந்த வட்டத்துல கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஒரு பிள்ளையினுடைய பிறந்த நாளை தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் கோடி ஜனங்கள், கோடி ஜனங்கள். அமெரிக்கா போனாலும் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் தான், நியூயார்க் போனாலும் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் தான், இங்கிலாந்து போனாலும் கிறிஸ்துமஸ் தான், இத்தாலிக்கு போனாலும் கிறிஸ்துமஸ் தான், பாகிஸ்தான்லயும் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் தான், சவுதி அரேபியாவிலும் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் தான், ஆப்பிரிக்காவிலயும் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் தான். உலகத்துல எங்க போனாலும் கிறிஸ்துமஸ். நம்முடைய தேவன் பிறந்திருக்க. கர்த்தரை கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, நான் உங்களுக்கு பிரகாசமுள்ள நட்சத்திரமா வாழ்றேன்னாப்பா. ஆண்டவரே, நாங்க உம்முடைய நட்சத்திரமா இருக்கிறோமா? இன்னைக்கு நட்சத்திரங்களா இருப்பது பெரிய காரியம் இல்ல. அவருடைய நட்சத்திரமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் விரும்புகிற நட்சத்திரமா இருக்கிறீங்களா? ஏசப்பாவுடைய நட்சத்திரமா இருக்கிறீங்களா? சாஸ்திரிங்க அதை தான் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம். திரையில வர்ற எல்லாருக்கும் பேரும் ஸ்டார் தான். ஆனா அந்த ஸ்டார் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான ஸ்டார் இல்ல. அந்த ஸ்டார் எல்லாம் பிரகாசமான ஸ்டார் இல்லம்மா. அந்த ஸ்டார் எல்லாம் ஆண்டவருடைய ஸ்டார் இல்ல. நீங்க தான் ஆண்டவருடைய ஸ்டார். நீங்க தான் ஏசப்பாவுடைய ஸ்டார். இன்னைக்கு உங்களை பார்க்குறவங்க சொன்னாங்க, இது அவருடைய பிள்ளை, இது அவருடைய பிள்ளைன்னு உங்களை பற்றி சாட்சி சொன்னாங்கன்னா நீங்க அவருடைய ஸ்டார். ஒருவேளை சாட்சி இல்லாத வாழ்க்கை இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு இந்த 2020 கிறிஸ்துமஸ்ல கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாம். லார்ட் சேஞ்ச் மீ, லார்ட் சேஞ்ச் மை ஹார்ட், சேஞ்ச் மை மைண்ட் மாஸ்டர். என்னுடைய கல்லான இருதயத்தை நீங்க மாற்றுங்க. ஒரு விட்டு கொடுக்கிற ஆவியை எனக்குள்ள கொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு அநேகருடைய இருதயம் கல்லாக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய இருதயம் கடினப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்பா கிட்ட கேட்க போகிறோம், உங்க ஸ்டாரா நான் மாத்தணும். புறஜாதிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஸ்டாரா நான் மாறணும் ஆண்டவரே. அநேகரை பேரொழிக்குள்ள வழிநடத்துகிற ஸ்டாரா நான் மாறணும்ப்பா. எங்க ஜனங்கள் இருளில் வாழ்றாங்க. தேசத்தின் ஜனங்கள் இன்றைக்கு இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உலகத்தின் ஜனங்கள் இன்றைக்கு அறியாமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மூட நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மூட பழக்க வழக்கங்களில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க நடுவில் நான் பிரகாசமுள்ள நட்சத்திரமா இருக்கணும். சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டின நட்சத்திரத்தை போல சாஸ்திரிகள் இடறின பொழுது அவங்க வழி மாறி போனா கூட அவங்கள திரும்பவும் அவர்களை வழிநடத்தி பிள்ளை இடக்கிற இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும் வரையில அவர்களோடு நடந்து வந்த அந்த ஸ்டார மாதிரி இன்னைக்கு அநேகர், ஏசப்பா நீங்க சீக்கிரம் வரப்போகிறீங்க, உங்க வருகைக்குள்ள நாங்க அநேகரை ஆயத்தப்படுத்த ஒரு ஸ்டாரா என்ன பயன்படுத்துங்கன்னு ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தப்படுத்துங்கப்பா. sanctify me oh lord, sanctify me oh lord. என்ன நீங்க பரிசுத்தப்படுத்தி என்ன சுத்திகரிங்க அப்பா. என்ன நீங்க சுத்திகரிங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. பிரகாசமுள்ள நட்சத்திரமா நான் ஜொலிக்கணும் ஆண்டவரே. ஹalleluya. ஒப்பு கொடுக்குறீங்களா? எல்லாரும் வாலிப தம்பி தங்கச்சி எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சுவாமி, எங்களோட கத்த நீங்க பேசி இருக்கிறீங்க அப்பா. பிரகாசமுள்ள நட்சத்திரமாய் அநேகரை வழிநடத்துகிற நட்சத்திரமாய் இருளிலே வாழ்கிற ஜனங்களை பேரொளியாக உம்மிடத்துல நடத்துகிற நட்சத்திரமாய் ஆண்டவரே வழி மாறி போயிருக்கிற ஜனங்களை ஆண்டவரே உங்க சன்னிதானத்துல கொண்டு வந்து சேர்க்கிற நட்சத்திரமாய் அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் திகழ கர்த்தாவே நீர் எங்களுக்கு தயவு பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா கிறிஸ்துமஸை போல அல்ல ராஜா, வருஷம் நாங்கள் கொண்டாடி முடிக்கிற கிறிஸ்துமஸை போல அல்ல. இந்த கிறிஸ்துமஸ் ஒரு வித்தியாசமான கிறிஸ்துமஸா இருக்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு உலகத்துல வாழ்கிற ஜனங்களுக்கு ஒரு வித்தியாசமான கிறிஸ்துமஸ். இன்றைக்கு உலகத்துல வாழ்ற எல்லாருக்கும் இது ஒரு வித்தியாசமான கிறிஸ்துமஸ். ஜனங்கள் பயத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ஜனங்கள் இருட்டோடு கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. எங்களை நீங்க மாற்றுங்கப்பா. அந்த ஜனங்களுக்கு ஒரு பேரொழியாய் நாங்கள் இருக்கணும் அப்பா. அந்த ஜனங்களை பேரொழியாக உம்மிடத்தில் நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கிறவளை எங்களை நீங்க நிறுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வருஷம் 2020 கிறிஸ்துமஸ் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸா நீர் மாற்ற வேண்டுமாய் அருமை ரட்சகர் இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே,